ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை கடைசியாக மரிப்பதற்கு முன்பாக சீடர்களை பந்தியிருக்க வைத்து எல்லாருடைய கால்களையும் கழுவி தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா இந்த அதிகாரம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரும் போதருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு மாதிரி முன்வைத்து போயிருக்கிறார். தாழ்மைக்கு அடையாளமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது தாழ்மை, வாழ்ந்தது தாழ்மை, மரித்தது தாழ்மை. அவர் வாழ்க்கையே தாழ்மையின் கோலமாய் காணப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். எதுவரைக்கும் தாழ்த்தினார்? அவர் பிறந்திலிருந்து சிலுவை பரியந்தும் தம்மை தாழ்த்தி தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்து தாழ்மையாய் வாழ்ந்து விட்டு கடந்து சென்றிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவராக இருக்கிற நாம் இன்றைக்கு தாழ்மையை பார்ப்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. அநேகருக்கு என்ன என்றால் உயர்வடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தாழ்மைக்கு எதிர்ப்பதம் பெருமை. ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தாலும் அதற்குள் நமக்கு பெரிய பெருமை வந்துடுது. பப்ளிசிட்டி வேணும், பெருமை வேணும். ஒரு சின்ன ஃபேன் வாங்கி கொடுத்தா அதில் ஒரு பெருமை, லைட் வாங்கி கொடுத்தா பெருமை, ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தா பெருமை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தாழ்மையை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் தாழ்மையோடே கூட வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டோடைய வருகையில் காணப்படுவோம். ஆண்டவர் அப்படிதான் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். அநேகருக்கு வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் தாழ்த்தவே மாட்டாங்க, தன்னை தாழ்த்தி கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 138:6 சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். யாரை கர்த்தர் நோக்கி பார்ப்பார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு முன்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையோடு நடந்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிப்பாராம். அப்போ நமக்கு தாழ்மையோடு நடந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் கிருபை பெருகி கொண்டே இருக்கிறதாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீதிமொழி 22:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம், மகிமையும் ஜீவனையும் கொடுப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் நமக்கு பெருமை வந்துவிடக்கூடாது. நாணயத்துக்கு எப்படி 2 பக்கமோ இந்த தாழ்மைக்கு 2 பக்கம் இருக்கிறது. ஒன்று, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி வாழ வேண்டும். 2வது, மனிதர்களுக்கு முன்பாகவும் நம்மை தாழ்த்தி வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். சீஷர்களிடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் தாழ்மையோடு கூட வாழ்ந்து தாழ்மை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனை போல் நாமும் தாழ்மையோடு கூட வாழ்ந்து அநேக காரியங்களை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். தகப்பனே, ஆண்டவரும் போதருமாய் இருக்கிற நீரே ஆண்டவரே ஒருவருடைய கால்களை கழுவி தாழ்மை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றது போல ஆண்டவர், நான் உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நாங்களும் தாழ்மையோடு கூட வாழ்ந்த மனத்தாழ்மை தரித்து கொண்டு ஆண்டவரே, சில பேர் ஆண்டவரை பெருமை கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்தில் அந்த பெருமையெல்லாம் எடுத்து போட்டு தாழ்மை தரித்து கொண்டு உம்முடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த காரியத்தில் எங்களுக்கு பெருமை வரக்கூடாது. ஆண்டவரை சபையை குறித்து பெருமை, ஊழியத்தை குறித்து, ஊழியக்காரத்தை குறித்து பெருமை, எல்லா பெருமை அகற்றி போடுங்க ஆண்டவரை. தாழ்மை தரித்து உம்முடைய அன்பை ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.